மறியல் போராட்டம் மேற்கொண்டு வரக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட போலீசார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகம் முன்பாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடலை வாங்கமாட்டும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை நாங்கள் மறியல் செய்வோம் என்று தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியினர் மறியல் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மறியல் போராட்டம் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி போலீசார் பேச்சுவார்த்தை மேற்கொண்டும் பலன் அளிக்காததால் நேரம் செல்ல செல்ல அங்கு வரக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகின்றது. இதன் காரணமாக கட்டுக்கடங்காமல் ஒரு கூட்டமானது அங்கு காணப்படுகிறது. மறியல் போராட்டம் மேற்கொண்டு வருகிறவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து வருகிறார்கள். எங்களை கைது செய்தாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை மறியலை கைவிட மாட்டோம் என்றும், எங்களுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவுக்கு உண்மையான நீதி விசாரணை தேவை என்றும், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்நிலையில் இந்த சம்பவத்தை அடுத்து சென்னை பல்வேறு இடங்களில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. போலீசாருடைய வருகையும் அதிகரிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட போலீசார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகம் முன்பாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் உடலானது பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அவருடைய உடலானது உறவினரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும், நாளை காலை இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது நிலையில் ஆம்ஸ்ட்ராங் உடலை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும், நீதி விசாரணை தேவை, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை நாங்கள் மறியலை கைவிட மாட்டோம், உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் மிகப்பெரிய ஒரு போர்க்களம் போல காட்சியளிக்கின்றது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை. மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு மறியல் போராட்டத்தை கைவிட செய்யும்படி அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது குண்டுக்கட்டாக அவர்களை போலீசார் கைது செய்து வருகிறார்கள். இதன் காரணமாக அங்கு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மருத்துவமனை வளாகத்துக்கு வந்தார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வைக்கப்பட்டிருக்கூடிய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட விசிகாவினர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்தார்கள். உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனால் அங்கு கட்சியினர் மற்றும் தொண்டர்களுடைய கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. போலீசார் அங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் சாலை மறியல் போராட்டமும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் தலைவர்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் அங்கு போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலானது அங்கு வைக்கப்பட்டிருக்கூடிய காட்சியை நாம் நேரலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மரியாதை அஞ்சலி செலுத்துகிறார். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அங்கு கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது. போலீசாரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய உடலை நாங்கள் நீதி விசாரணைக்கு பிறகுதான், அதாவது உண்மையான குற்றவாளிகளை கைது செய்த பிறகுதான் நாங்கள் வாங்கும் என்றும், ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலை பொது இடத்தில் வைத்து அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். லட்சக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் என்பதால் அவருடைய உடலானது பொது இடத்தில் வைக்கப்பட வேண்டும். அதற்கான இடத்தை தேர்வு செய்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்தும் தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், இந்த சம்பவத்தை தடுக்க தவறிய காவல்துறையை கண்டித்தும் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மறியல் போராட்டம். இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் பதற்றமான சூழல் காணப்படுகிறது. அதே போன்று இறுதிச் சடங்கு நடைபெறக்கூடிய சமயத்தில் இந்த போராட்டம் மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தால் அதை தடுப்பதற்காக பல்வேறு இடங்களில் எங்கெங்கெல்லாம் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கருதப்படுகிறதோ அந்தந்த இடங்களில் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இறுதிச் சடங்கில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் வருவார்கள் என்ற காரணத்தால் அதற்கும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட இருக்கின்றது. தற்போது போலீசாருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் ஆங்காங்கே போராட்டம் மறியல் மேற்கொண்டு வரக்கூடிய காரணத்தால்
அமைதியான முறையில் எந்த ஒரு அசம்பாவிதம் நிகழாமல் தடுத்து அமைதியான முறையில் அந்த இறுதிச் சடங்கு நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தற்போது போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் போலீசாருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது ஆம்ஸ்ட்ராங்குடைய இறுதி ஊர்வலம் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதாகவே இருக்கின்றது. அதற்காக நடவடிக்கை தான் போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். வடக்கு மண்டல ஐஜி அச்ரா காக் தலைமையில் அங்கு விசாரணையானது நடைபெற்றது. அந்த விசாரணை அடிப்படையில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நேற்று இரவோடு இரவாக 8 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தார்கள். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் அந்த 8 குற்றவாளிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லாதது போல்தான் உள்ளது. கண் துடைப்புக்காக தான் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளியை தற்போது வரையில் போலீஸ் கைது செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் முன்வைக்கிறார்கள். உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருடைய உடலை ஏற்றிச் செல்வதற்காக வாகனமும் அங்கு வந்திருக்கின்றது. அவருடைய உடலை ஏற்றிச் செல்வதற்கான நடவடிக்கையும் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினர். நீதி விசாரணை வேண்டும் என்றும் குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை எடுக்க விட மாட்டோம், நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். மறுபுறம் அவர் உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய இடத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வருகை தந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பாக அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அவருடைய உடலானது அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட இருக்கின்றது. ஆனால் அவருடைய உடல் வைத்து அஞ்சலி செலுத்த பொதுவான இடம் வேண்டும். அந்த பொதுவான இடத்தில் வைத்துதான் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதே தெரிகின்றது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆம்ஸ்ட்ராங் உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய உடல் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட இருக்கின்றன. நாளை காலை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை வர இருக்கின்றார். அதற்கு பிறகு அவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி உடனே மீண்டும் அவர் லக்னோ செல்ல இருப்பதாக அவருடைய திட்ட பயணங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு இடையில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் ஒரு உண்மையான கள வீரரை நாங்கள் இழந்து விட்டோம் என்றும் எங்கள் கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு என்று அவரை இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்திற்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்து தீவிர தண்டனை அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் தொடர்ந்து அவருடைய உடல் தற்போது அந்த வாகனத்தில் ஏற்றப்படக்கூடிய காட்சியும் அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் கோஷம் எழுப்பி வரக்கூடிய காட்சியும் நாம் நேரடியில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.